கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். தெரியும் நாடே பற்றி கொண்டு எறியக்கூடிய ஒரு சம்பவம்னா கரப்பான் பூச்சி நீட் வினாத்தாள் கசிவு சம்பந்தமா போராடி இருக்காங்க. ஒன்றிய கல்வி அமைச்சராக கூட தர்மேந்திர பிரதான் பதவி உலகன்றது ஒரு பிரதான கோரிக்கையாக இருந்தாலும் தற்போது நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. கல்லூரிகளில் மாணவர்களுடைய போராட்டம் வீரிய முறை தொடங்கி இருக்கிறது. ஒருபுறம் தாவேக்க அரசு விஜய் அரசு காவல்துறையின் மூலமாக போலீஸ் மூலமாக ஒடுக்குறத அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாக்குறீங்க சார்? நீட்டை பொறுத்தளவு ஏற்கனவே அதுல என்ன பிரச்சனை அப்படின்றது திரும்ப திரும்ப இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு தான் நான் நம்புறேன். 9,90,000 பேர் போன முறை நீட் தேர்வில் பாஸ் ஆயிட்டாங்க. மொத்த சீட்டு 91,000 தான். இதில் 50% அரசாங்கம் போட்டுரும். அப்படின்னா என்ன, 50,000 சீட்டை அரசாங்கம் ஒதுக்கிறோம், 50,000 சீட்டு தனியாக இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 50,000 சீட்டில் அரசாங்கம் போடுறதுல அந்த சீட்டு மட்டும்தான் நீட் தேர்வில் முதல் ரேங்க்கு 2வது ரேங்க்குன்னு இப்படி வரிசைப்படி போடக்கூடிய இது 50,000 பேருக்கு. இந்த தனியார்ட்ட விடுறாங்கல்ல இன்னொரு 50,000, அது முழுக்க முழுக்க பாஸ் ஆனால் போதும், இந்த வரிசையை அதில் விட்டு போயிடுது. சரிங்களா? இப்போ நம்ம இப்போ இதில் கேள்வி என்னன்னா, ஏழை மாணவர்கள் இப்போ தான் நிறைய பேர் உள்ள வர்றாங்கன்றது அடிப்படையிலேயே பொய் என்பதற்கு இது ஒரு சான்று. ஏன்னா நீட்டு என்பது ஏற்கனவே நீட் தேர்வில் நிறைய பணம் கட்டி படிக்கிற பசங்க தான் டாப்ஸில் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் உள்ள போயிடுறாங்க. இன்னொரு 50,000 சீட்டில் நீட்டு பாஸ் ஆனாலே போதும்னு அவங்க ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அப்போ நீட்டு பாஸ் ஆனாலே போதும்னா அதில் யாராருக்கு இந்த பணம் கட்டுற போட்டியில் தனியார் அரசாங்கம் 5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணால் அதையா வாங்குவான்? அவன் இந்த பணம் கட்டுற போட்டியில் யார் முதன்மையாக வருவாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேங்க் வரிசையை விட்டுறாங்க. தனியாருக்குன்னு போகும்போது ரேங்க் வரிசை கிடையாது, பாஸ் ஆனாலே போகுது நீட்டில். அப்போ பாஸ் ஆகி அதிக பணம் எவ்வளோ வச்சுருக்கானோ அவன் இங்கே கட்டி உள்ளே போயிடுவான். ரைட்டா? அப்போ 2 வகையில் வடிகட்டப்படுறாங்க. ஒன்று, நீட் தேர்வில் கோச்சிங் போய் அதுக்கு செலவு பண்ண முடிஞ்சு ஆன்லைன் கோர்ஸு அது இது எல்லாத்துக்கும் வசதி இருந்து பாஸ் ஆகிறவங்க. அப்போ அங்கே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வடிகட்டப்படுறாங்க, பழங்குடிகள், சிறுபான்மை. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிக பணம் இருக்கோ அவங்க கட்டி உள்ளே போகலாம். அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிருமி லேயர்னு சொல்லுவாங்க, இல்லை கிருமி லேயர், அதாவது கேக்கில் க்ரீம் லேயர்னு ஒன்று சொல்லுவோம், கேக்கில் இருக்கிற க்ரீம். அந்த மாதிரி சமூகத்தில் யாரெல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீட்டு வாய்ப்பளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதில் தான் என்ன இருக்குன்னா சனாதனம் இருக்குன்னு நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்போ நீ அவன் சனாதனம்னா என்ன, வர்ணாசிரம அடிப்படையில் உயர் சாதிகள் பணக்காரர்கள் அப்படின்ற வரிசைக்கு முன்னுரிமை கிடைச்சிருக்கு. ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஏழை மக்களுக்கு கிடையாது. அப்போ இதுதான் சனாதனம் இல்லையா? அப்போ இதை நீங்கள் கல்வி முறைன்னு ஒன்று கொண்டு வர்றீங்க, இதைத்தான் நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு எதிராக தான் இந்த மாணவர்கள் போராடுறாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த நீட் தேர்வில் இன்னொரு குறுக்கோழியாக என்ன சம்பாதிக்கிறாங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி தாறுமாறாக ஒரு வியாபாரம் பார்த்துருக்காங்க. வழக்கமாக மோடியினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது கட்சியினுடைய நெட்வொர்க்கில் ஏகப்பட்ட ஊழல்கள், இந்த நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக்கில் ஏகப்பட்ட கோடிகள் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுதான் இன்னைக்கு குற்றச்சாட்டாக மொத்தத்தில் தேர்வினுடைய அடிப்படையும் காலியாகி போச்சு. தேர்வில் வந்தாலும் வேறு சாதி பணக்காரர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லும்போது இது உண்மையிலேயே மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? பணம் சம்பாதிக்க என்ன வேணா செய், அப்படித்தானே சொல்லிக் கொடுக்குறீங்க. அவன் டாக்டராக வந்தால் என்ன செய்வான்? கிட்னியை களவாண்ட சொல்கிறீங்களா? கிட்னியை களவாண்டுக்கன்னு சொல்கிறது தானே இது.
அப்ப இந்த படிப்புல இருந்தும் இந்த கலாச்சாரத்துல இருந்தும் இந்த மாணவர்கள் என்ன கத்துப்பாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த மாணவருடைய போராட்டமா இருக்கு. இந்த அடிப்படை நியாயத்தை முதல்ல ஏத்துக்கணும். இன்னைக்கு தினமலர் போட்டிருக்கான், தேச விரோதிகள் உள்ள வந்துட்டான் அப்படின்னு. இவங்க பஞ்சாப் சிங்கு, நம்ம காஷ்மீர் முஸ்லீமு, தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னாலே உடனே தேச விரோதின்றாங்க. இவங்கெல்லாம் எழுதிக்கிறது வழக்கமா எழுதிடுவாங்க. வடகிழக்கு சேர்ந்த மக்கள், அப்புறம் மத்திய மாகாணத்துல இருக்கிற பழங்குடிகள், இப்படி யார் வந்தாலும் முஸ்லிம்கள் டிஃபால்ட்டு, இப்படி யார் போராட வந்தாலும் உடனே தேச விரோதிகள்னு எழுதிடுவாங்க. இப்ப தேச விரோதிகள் அப்படியே வச்சுக்கப்பா, கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இப்ப தர்மேந்திர பிரதான் தான் இதுக்கு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர். இவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு வெளிப்படையான இது வந்திருக்கு. இதுக்கு எதிராக அவர் பதவி விலகணும்னு கேட்குறாங்க, நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு கேட்குறாங்க. இது செய்யறதுல என்ன பிரச்சனை? இவ்வளவு காலம் போராடி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆன பிறகு மாணவர்களை தடியை கொண்டு அடிச்சு, துப்பாக்கி ரப்பர் புல்லட்டுகளால் சுட்டு, கண்ணீர் புகையை வீசி, லத்தியில ஆணி அடிச்சு, அந்த ஆணியை கொண்ட லத்தியில அந்த பிள்ளைகளை தாக்கி எல்லா சேதாரம் பண்ணிட்டு, சரியா, இப்ப மோடி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அறிவிச்சிருக்கிறாரு, நாங்கள் இந்த ஊழலை, நீட் தேர்வு கொஸ்டின் லீக் ஊழலை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்போம். சரியா? இதை முன்னாலேயே செய்யணும்ல. உங்களுக்கு அறிவு இல்லையா? முன்னாலேயே செஞ்சிருந்தா இவ்வளவு பேர் காயப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே, இவ்வளவு மாணவர்கள் டெல்லியில கூடியிருக்க வேண்டியது இல்லையே, இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர வேண்டியது இல்லையே. அப்ப எல்லாத்துக்கும் நீங்க காரணமா இருந்துட்டு இப்ப போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சு சீக்கியர்கள் வராங்கல்ல, அவங்கள காமிச்சு இது தீவிரவாத சதி. அப்புறம் அந்த ஒரு காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அபிஷேக் சிங், அவரை வந்துட்டு அந்நிய கைக்கூலின்றது, வாங்சுக்க அந்நிய கைக்கூலின்னு சொல்றது. முதல்ல நாட்டு கைக்கூலியா இருக்கிற நீங்க ஒழுங்காக நிர்வாகம் நடத்துங்க, ஒழுங்கா மாணவர்களுக்கு கல்வி விடுங்க, பிரச்சனை வராது அப்படின்றத நம்ம தரப்பு. இதுல முக்கியமாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகுன்றதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கை. ஆனா எந்த ஒரு வாயுமே திறக்க மாட்டாங்களா பாஜக அரசு? திறக்க மாட்டாங்கல்ல, அதை எப்படி அவங்க அமைச்சரை உடனடியாக விட்டு கொடுத்துருவாங்க? அது மட்டும் இல்ல, இந்த சனாதன கல்வி தேர்வு முறைக்கு அவங்க தானே காரணம் இருந்தா, புதிய கல்விக் கொள்கையின் கீழே தானே இதெல்லாம் செய்யறாங்க. எப்படி விட்டு கொடுப்பாங்க இல்லையா? அப்ப தர்மேந்திர பிரதானை விட்டு கொடுத்தா இவங்க புதிய கல்விக் கொள்கை, இந்த நீட் தேர்வு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா அர்த்தமா போயிரும்ல. அப்ப அதனால அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம என்ன சொல்றோம்னா, நீ தர்மேந்திர பிரதான நீக்காம போது ரெண்டாவது, முதல்ல நீட் தேர்வை ரத்து பண்ணணும். அதாவது பிரச்சனையை அதன் வேரில் போய் தீர்க்கணும். அப்ப நீங்க அவனை நீக்குங்க, நீக்காம போங்க, அது ரெண்டாவது விஷயம். முதல் கோரிக்கை இவங்க கரப்பான்பூச்சி கட்சி கூட முன்னெடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். நீட் தேர்வு மட்டும் இல்லை, அனைத்து உயர்கல்வியிலையும் இந்த தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல, இந்த இது தகுதி தேர்வு இல்லை, அது வடிகட்டி தேர்வு. இந்த வடிகட்டி தேர்வை புறம் தூக்கணும் அப்படின்றத நம்முடைய இதுல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடித்து கொண்டு இருக்கிறது. காவல்துறையினுடைய அராஜகம் வந்து பல்வேறு இடங்கள்ல இருக்கிறது. தாவேக அரசு நீட் தேர்வு கூடாதுன்னு சொல்லக்கூடிய அரசு, அந்த அரசுல வந்து போராடுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒடுக்குமுறையான ஒரு கேள்வி வருது. இல்ல, விஜய் வந்துட்டு ஒரே ஆண்டில் இதே மாதிரி ஒரு பெரும் போராட்டத்தை சந்திக்க இருக்கிறாரு, நான் வான் பண்ண விரும்புறேன். ஒரே ஆண்டுல விஜய்க்கு எதிராக அப்படி ஒரு கலகம் வரப்போகுது. ஏன்னா எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா எதுலையுமே குறைஞ்சபட்சம் கூட ஒழுங்கு இல்லை, நிர்வாகம் இல்லை, ஊழல், இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்குது. சரிங்களா? எதெல்லாம் முன்னால தடுக்கப்பட்டதோ, எதெல்லாம் சீரா நடந்துச்சோ எல்லாத்துலேயுமே ஒழுங்கிடும், எல்லாத்துலேயுமே பிரச்சனை. என் வேலை தெரியாதவன்ட்ட அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்குமோ அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க நீட் தேர்வை நீங்க என்ன பண்றீங்க, எதுக்குறீங்கன்னு சொல்றீங்க. நீட் தேர்வை நாங்களும் கண்டிக்கிறோம், ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாணவர்கள் சென்னையில வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறான். இன்னும் அவன்
சட்டபூர்வமான முறையில் அமைதியா போராடணும். போராட்டத்துக்கு நீங்க அனுமதிக்கணுமா வேணாமா? தாவேக்காவுடைய மாணவர்கள் அந்த போராட்டத்துல கலந்துட்டு நிக்கணுமா? போலீஸை விட்டு அடிப்பீங்களா நீங்க? அப்ப போலீஸை விட்டு அடிக்கிறீங்கன்னா நீங்க யாரு கூட சேர்ந்து நிக்கிறீங்க? பாசிச பாஜகவோடு நீங்க துணையா இருக்கீங்க, அதானே அர்த்தம் அதுக்கு. அவங்களுக்கு இங்க கரசேவை பண்றீங்களா? அவங்களுக்கு நீங்க இங்க வேலை பார்க்குறீங்களா? அது எப்படி? அதாவது சென்னையில கூட சரி ஏதோ மாணவர்கள் துடுக்குத்தனத்தினால சென்னையில அடிச்சிட்டீங்க, மதுரையில அடிச்சீங்க, மற்ற ஊர்களில் ஏன் அடிக்கிறீங்க? இல்லையா? பீகார்ல போயும் அடிக்கிறாங்க. இப்ப இந்தியா பூரா அடிக்கிற ட்ரெண்டோட விஜயும் சேர்ந்து அடிக்கிறார். இது விஜயும் சேர்ந்து அடிக்கிற வேலை தானே. ஒரு அறிக்கை உண்டா? ஒரு கண்டனம் உண்டா? காவல்துறை வந்துட்டு மாணவர்களை தாக்கக்கூடாதுன்னு ஒரு செய்தி உண்டா? அப்ப திட்டமிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை அடிப்பதற்கு விஜய் யார்? நீ ஜனநாயகன்னு ரீல்ல பேசுறது இங்க விஷயம் இல்லை. சரியா? உண்மையான ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னா இந்த மாணவர்கள் பின்னால் நிற்கிறது. ரைட்டா? நீ என்ன பண்ற? இங்க நாடு தீப்பத்தி எரியும் போது ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அமைச்சர் பூரா அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். வெக்கமா இல்ல? இதுக்கு பேரு ஆட்சி, இதுக்கு பேரு அரசியல், இதுக்கு பேரு கட்சி. அதான் என்ன சொல்றாங்கன்னா மக்களுடைய தகுதிக்கு ஏற்பதான் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றாங்க. நம்ம சமூகம் தற்கொலை சமூகமா போச்சு. அதனால டெல்லியில இருந்து கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறேன். அது என்ன பெரியவன்னு சொல்லிட்டு விஜய் நீங்க ஆட்சி கொண்டு வந்தீங்க, அவர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தர்றாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்ப விஜய் அவருடைய கடமை என்ன? இங்க என்ன செய்யணும்? அப்ப நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு இப்ப கடும் கண்டனம் தெரிவிக்கணும். தாவேக்கா கட்சி போராட்டத்தில் நிக்கணும். தாவேக்கா கட்சி அவருடைய கட்சிக்காரங்க எல்லாம் போராட்டம் நீங்க ஏன் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் அன்அபிஷியலா பேசுறாங்க. முக்கியமான சினிமா நட்சத்திரங்கள் மற்றவங்க வந்தாங்கன்னா இதுல வேற சதி இருக்கு, நீங்க ஏன் போராட்டத்துக்கு போறீங்கன்னு பேசுறாங்க. என்ன சதி? நீ முன்ன செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சேன்னா அப்புறம் சதிக்கு இடம் இல்லையில, இல்லையா? செய்யற ஆளு கரெக்டா வேலையை செஞ்சேன்னா சதிக்கும் விதிக்கும் இடம் இல்லையில. நீ செய்யாதத இப்படி தப்பு தப்பா செஞ்சுட்டு செய்ய வேண்டியதை செய்யாம இருந்துக்கிட்டு அப்புறம் மற்றவங்களை குறை சொல்றதுல என்ன பண்ணியும்? இது இவர்களுக்கு ஜனநாயகத்தை பற்றியும் தெரியல, மக்களாட்சியை பற்றியும் தெரியல, கல்வியை பற்றி எந்த அறிவும் கிடையாது. கல்வி என்னுடைய நோக்கம் என்பது என்னன்னா எதிர்கால தேசத்தை கட்டி அமைக்கிறதுக்கான மனிதர்களை உருவாக்குவது. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை நீங்க உருவாக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான மனித வளத்தை உருவாக்குறது தான் கல்வி. அப்ப எதிர்காலத்தின் மீது இன்றைய தமிழ் மக்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி உழைச்சு பணம் கொட்டி எதிர்கால தமிழ்நாட்டை கட்டி எழுப்புவதற்கான தலைமுறையை உருவாக்குற பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. நீங்க காசையும் வாங்கிக்கிட்டு அவங்க உழைப்பையும் வாங்கிக்கிட்டு அந்த தலைமுறையில பூரா இப்படி மோசடி பண்றது வஞ்சிக்கிறதுக்கு பேரு கல்வி அணுகுமுறையே கிடையாது. அப்ப உங்களுக்கு எதை பத்தியுமே எதுவும் தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்டையாவது கேட்கிறோம். எதுவும் கிடையாது. ரொம்ப அதிருப்தியான ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. விரைவில் சென்னை ஒரு டெல்லியாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஓகே சார், பொறுத்து பார்ப்பேன். நன்றி. நன்றிங்க, நன்றி.